ராகி அடை செய்யலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் அரிசி மாவு, அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நீர்க்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு, வானலியில் எண்ணெயை வச்சு அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, இது உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு போட்டோன்னு நல்லா வதங்கிடும். வதங்கினோன்னு ஆற வச்சு இதில் தூக்கி கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்ல ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் டேஸ்ட்டில் அடை நல்ல காரசாரமாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேணால் தொட்டுக்கலாம். நாங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே முறுமுறுன்னு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.